சரி, நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமோரண்டம் அது பார்த்தோம். அதுல அப்புறம் ஆர்டிகிள்ஸ் அதை எப்படி சேஞ்ச் பண்றது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொடுத்துட்டு போ. கிளாஸ் இப்பதான் ஆரம்பிச்சேன், திருப்பி கட் பண்ண கூடாது. காலையில வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப நம்ம பாக்குறது 27th பேஜ் பாருங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் ஆஃப் மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் ஆஃப் மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ் பாத்தீங்கன்னா அவுட் சைடர் டீலிங் வித் கம்பெனி, அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அவுட் சைடர்ஸ் டீலிங் வித் ஏ கம்பெனி இஸ் இட் இது பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைடர் டீலிங் வித் கம்பெனி இஸ் டீம்டு டு have noticed of the content of memorandum and articles of association. These document on registration with the registrar assume the character of public document. This is known as constructive notice of memorandum and articles. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், ரெஜிஸ்ட்ரார்ட்ட நம்ம வந்து பப்ளிக் டாக்குமெண்டா இந்த கம்பெனி தொடங்குறோம் அப்படின்னு அதன் சார்ந்த ஒரு இருக்கிறது அவுட் சைடர் டீலிங் வித் த கம்பெனி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். காலையில 8 மணிக்கு கால் பண்ணுமோப்ல. டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவுட் சைடர் டீலிங் வித் கம்பெனி தான் இதுவும். அந்த டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் மட்டும் வந்து 2 இருக்கும், அது பின்னாடி இருக்கு பாருங்க. அது ரெண்டையும் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்மளுக்கு தேவையில்லை. இது இந்த டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட்டுக்கான கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல் பிரிட்டிஷ் பேங்க் வர்சஸ் டர்கன். சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயர்ஸ்க்கான கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பரி ரயில்வே கேரேஜ் வர்சஸ் ரிச்சி பார்த்தோம். இந்த டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட்டுக்கான கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ராயல் பிரிட்டிஷ் பேங்க் வர்சஸ் டர்கன். சரிங்களா? இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னா என்ன, டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதை நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் சீல ஆரம்பிக்கும். அப்ப கம்பெனியை பாதுகாக்கிறோம் அவுட் சைடர் இருந்து, அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னா சீல ஆரம்பிக்குதுங்களா, அப்ப கம்பெனியை பாதுகாக்கிறோம் யாருகிட்ட இருந்து, அவுட் சைடர் இருந்து. ரெண்டாவது டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இண்டோர்னா நம்மள நினைச்சுக்கோங்க. சரியா? அப்ப நம்மள அவுட் சைடரை கம்பெனி கிட்ட இருந்து பாதுகாக்கிறோம், அவ்வளவுதான். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம். டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படிங்கிறது டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க. டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட்னா பாத்தீங்கன்னா நம்மள வந்து கம்பெனி கிட்ட இருந்து பாதுகாக்கிறாங்க. அந்த சி கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா கம்பெனியை பாதுகாக்கிறது, இண்டோர்னா நாம நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்சஸ். சரிங்களா? அதுல ஒரு வரி எழுதிக்கோங்க. அந்த ராயல் பிரிட்டிஷ் பேங்க் வர்சஸ் டர்கன் கிட்ட இந்த கேஸ் லாக்கான தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னா திஸ் ரூல் இஸ் பேஸ்ட் ஆன், எழுதிக்கோங்க, திஸ் ரூல் இஸ் பேஸ்ட் ஆன் பப்ளிக் கன்வீனியன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இது எதன் அடிப்படையில இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னா பப்ளிக் கன்வீனியன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். திஸ் ரூல் இஸ் பேஸ்ட் ஆன் பப்ளிக் கன்வீனியன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ். சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ். பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றோம், தகவல் அறிக்கை. எனி டாக்குமெண்ட் இன்வைட்டிங் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் ஆர் இன்வைட்டிங் ஆஃபர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஆஃப் ஏ கம்பெனி இஸ் ஏ ப்ராஸ்பெக்டஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களை பங்குகளை வாங்க அழைப்பு விடுப்பதற்கு பெயர் தான் ப்ராஸ்பெக்டஸ். இதற்கான செக்ஷன் 236. சரிங்களா? அது ப்ராஸ்பெக்டஸ் பொறுத்த வரைக்கும் அதே தான் இருக்கும். எனி டாக்குமெண்ட் described or issued as a prospectus and include any notice, circular, advertisement or other document inviting deposit from the public or inviting offer from the public for the subscription or purchase of any shares or debentures of a body corporate. ஒரு ஷேர்ஸோ டிபெஞ்சர்ஸோ வாங்குறதா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதா இருந்தாலும் சரி, அது பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்து நடத்தும் செயல்முறைக்கு பெயர் தான் அந்த ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். செக்ஷன் 236. In other, to finance its activities, a company needs capital which is raised by a public company by issue of prospectus inviting deposit or offer for shares and debentures from the public. ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிஸ்க்காக முதலீடுகளை அதிகப்படுத்த நினைக்கும் பொழுது
பொதுமக்களை பங்குகளை வாங்க அழைப்பு விடுப்பதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றோம். A private company is prohibited from making any invitation to the public to subscribe for any shares in a debenture of the company. ஒரு பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடை விதிக்கப்பட்ட ஒன்றுதான். Hence it need not issue a prospectus. அவங்க ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் பொறுத்த வரைக்கும் 90 நாட்களுக்குள்ள நம்ம இஷ்யூ பண்ணணும். வித்தின் 90 days ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 90 நாட்களுக்குள்ள நாம இத வெளியிடணும். சரிங்களா? அடுத்தது டேட்டிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அது செக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. டேட், இந்த டேட்ல தான் நாங்க ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றோம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த டேட்டிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் செக்ஷன் 55 அது மட்டும் எழுதிக்கோங்க. செக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. டேட்டிங், DATING, டேட்டிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். நல்லதான் மேடம், சாப்பிடலையா? முகம் டல்லா இருக்கு. டேட்டிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் செக்ஷன் 55. சரி, அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ஷன் 60. A prospectus can be issued by or on behalf of a company only when a copy thereof has been delivered to register for registration. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணோம்னா ஒரு காப்பியை வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பி வச்சிடணும். சரிங்களா? The copy must be signed by every person. இதை வந்து யாரெல்லாம் சைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைரக்டர் பண்ணலாம், ஒரு ப்ரொபோஸ்டு டைரக்டர் ஆஃப் த கம்பெனி பண்ணலாம், அல்லது ஒரு ஏஜென்ட் அவருக்கு அங்கீகாரம் இருந்தா அவர் பண்ணலாம். இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கண்டிப்பா சைன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு இதுக்கு செக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. ஆஃபர் ஃபார் சேல் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஆஃபர் ஃபார் சேல், ஆஃபர் ஃபார் சேல் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ். ஆஃபர் ஃபார் சேல் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்றோம். செக்ஷன் 64. இது சும்மா செக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆஃபர் ஃபார் சேல் டீம்டு ப்ராஸ்பெக்டஸ், இது செக்ஷன் 64. அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் இன்னொன்னு இருக்கு, ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ். அதாவது முழுமை பெறாத தகவல் அறிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. ரெட் ஹெரிங், RED ஒரு ஹைஃபன் போட்டு ஹெரிங், HERRING, ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அதாவது முழுமை பெறாத தகவல் அறிக்கை. செக்ஷன் 32. இந்த முழுமை பெறாத தகவல் அறிக்கை வெளியிடும் பொழுதுதான் நம்ம இதற்கு என்ன பண்றோம் அப்படின்னா தகவல் அறிக்கைக்கு பதிலான மாற்று அறிக்கையை வெளியிடுவோம். சரிங்களா? அது நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம், பின்னாடி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு வரும். செக்ஷன் 32. இந்த 32 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து இதுக்கு வருதுங்களா, இன்கம் டாக்ஸ்ல 32 டெப்ரிசியேஷன்ல வரும். சரிங்களா? நம்மளுக்கு கேட்டிருக்கான். அதனால இந்த 32 கொஞ்சம் முக்கியமானதுதான். அடுத்த அண்டர் ரைட்டிங் கமிஷன், பங்கு விற்று தருவதால் பெரும் ஆதாயம். சரிங்களா? செக்ஷன் 76. இது வந்து a public company which invites the public to subscribe for its shares or debenture must ensure that the issue is subscribed by the public. அத பப்ளிக்கை வாங்குறதுக்கு நம்ம இன்வைட் பண்ணிடுறோம், அதை வந்து பப்ளிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. as such it is willing to pay anyone a certain commission on all shares and debentures offered to the public if the guarantees that if any of these are not taken up by the public he will take them up. அப்படி அதை வந்து சரியா ஒரு சில பேர் வாங்கிக்கல அப்படின்னா அவங்களுக்கு எதனா ஆஃபர் பண்றோம், அப்படியே அவங்க வாங்கலைன்னா நான் எல்லாத்தையும் வாங்கி வித்து தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவாரு. அவருக்குன்னு தரக்கூடிய கமிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங் கமிஷன். சரிங்களா? பொதுமக்கள் வாங்கல, இவ்வளவு ஷேர்ஸ் மீதி இருக்கு அப்படிங்கிறப்ப நாம நான் அதை வித்து தரேன்னு சொல்லி வரவருக்காக தரதுதான் அண்டர் ரைட்டிங் கமிஷன். அந்த அண்டர் ரைட்டிங் கமிஷனுக்கு வரவங்க அவர் பேர் ஒப்புறுதியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதில் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா the payment of the commission should be authorized by the AOA, Articles of Associationல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் பேரா பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் 5% மிக கூடாது. shall not exceed 5%. டிபெஞ்சர்னா 2.5%. இதுல நம்மளுக்கு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுறான். ஷேர்ஸா இருந்தா 5%, டிபெஞ்சர்ஸா இருந்தா 2.5%, 2.5%. இது 2வது பேரா. 3வது பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கேபிட்டல்ல இருந்தும் தரலாம், ப்ராஃபிட்ல இருந்தும் தரலாம். கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல்ல இருந்தும் தரலாம், ப்ராஃபிட்ல இருந்தும் தரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா the amount or rate of the underwriting commission shall be disclosed in the prospectus or statement in lieu of prospectus. இந்த அண்டர் ரைட்டிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
ப்ராஸ்பெக்டஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கலாம் இவ்வளவுதான் தரணும்னு, ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கலாம் இவ்வளவுதான் தரலாம்னு. ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தகவல் அறிக்கைக்கு பதிலான மாற்று அறிக்கை. சரிங்களா? அடுத்த மெம்பர்ஷிப் இன் கம்பெனி, இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டினே கேட்கல. இதை பத்தி என்ன, யார் யாரெல்லாம் மெம்பர் ஆகலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா, எனி பர்சன் ஹூ இஸ் காம்பிடென்ட் டு கான்டாக்ட் மே பிகம் ஏ மெம்பர் ஆஃப் ஏ கம்பெனி. திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த மெமோரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ். இது ஆர்டிகல்ஸ் மெமோரண்டத்துல சொல்லப்பட்டபடி தான் இது இருக்கணும். The articles may provide that certain person cannot become the members of the company. இதனால ஆர்டிகல்ஸ்ல இந்த கீழ் குறிப்பிட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆக முடியாது அப்படின்னு இருக்காங்க. அது யாருன்னா ஃபர்ஸ்ட் மைனர். உங்களுக்கே தெரியும் மைனருடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் செல்லாது. சரிங்களா? ரெண்டாவது இன்சால்வன்ட். ஒரு நொடிப்பு நிலை அடைந்தவருடன் செய்து கொள்ளும் ஒப்பந்தம் நம்மளுக்கு செல்லுமா அப்படின்னா அதுவும் செல்லாது. பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம், பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் a partnership firm may hold shares in a public company in the individual name of partner as joint shareholder. அது தமிழ்ல என்னன்னா கூட்டாண்மை நிறுவனம் உறுப்பினராக முடியாது, அதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம். ஆனா கூட்டாளிகள் தங்களது தனிப்பட்ட பெயரில் உறுப்பினர் ஆகலாம். சரிங்களா? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் உறுப்பினராக முடியாது, ஆனா கூட்டாளிகள் தங்களது தனிப்பட்ட பெயர்ல உறுப்பினர் ஆகலாம். அதான் ஃபாரினர். ஃபாரினரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவர் ஒருவேளை மெம்பர் ஆயிரலாம். ஒருவேளை அவருக்கு இப்ப இந்தியா சீனா பிரச்சனை வருது, அந்த மாதிரி சமயத்துல நம்ம அவர் வந்து அந்த நாட்டோட செய்து கொள்ளும் ஒப்பந்தத்தெல்லாம் ரத்து பண்றப்ப அவர் ஒரு எளிமையா கருதப்படுறப்ப செல்லாது. கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ்ல சொல்லப்பட்டிருந்தா நம்ம இன்னொரு கம்பெனில மெம்பர்ஷிப் ஆகலாம். அவ்வளவுதான். அடுத்தது டெர்மினேஷன் ஆர் சீசேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப். டெர்மினேஷன் ஆர் சீசேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்குங்க. ஒன்னு ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், இன்னொன்னு ஆபரேஷன் ஆஃப் லா. ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ், இன்னொன்னு ஆபரேஷன் ஆஃப் லா. இல்ல ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க இல்ல, அதனால அங்க கீழே எழுதிக்கோங்க ஆபரேஷன் ஆஃப் லா. இங்கே கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் ஆஃப் லா. அங்க ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எ பர்சன் மே சீசஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல ஆபரேஷன் ஆஃப் லா அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன், இங்கதான் இருப்பேன். அப்படி இல்லாட்டி வந்து போன் பண்ணுங்க, நான் வீடு இங்கதான் இருந்து வந்துடுறேன். நம்ம வீடு இங்கே தானே இருக்கு. இது ஆபரேஷன் ஆஃப் லாவோடு தொடர்புடையது. இப்ப பாத்தீங்கன்னா இன்சால்வன்சி, ஒருத்தர் நொடிப்பு நிலை அடைஞ்சிடுறாரு, அப்ப மெம்பர்ஷிப்ல இருந்து விலக்கிடலாம். இறந்துடுறாரு, மெம்பர்ஷிப்ல இருந்து விலக்கிடலாம். அடுத்தது சேல் ஆஃப் ஷேர்ஸ், அது ஸ்டேட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேட் அப்படிங்கறத சேல் அப்படின்னு சார் கட் ஆயிடுச்சு சார், கேட்கவில்லை சார். கேட்கல சார். சார் கேட்கலங்க சார். இல்ல ஒரு கால் வந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தன்னுடைய சேலை ஷேர்ஸை வித்துட்டாருனாலும் அவரை மெம்பர்ஷிப்ல இருந்து எடுத்துடலாம். வைண்டிங் அப், ஒரு கம்பெனி கலைச்சிட்டா வராது. இதெல்லாமே ஆபரேஷன் ஆஃப் லா. இப்ப நம்ம ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் நம்ம எழுதல, அதை மட்டும் நான் சொல்றேன், கீழே எழுதிக்கோங்க. ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் ஹெட்டிங் இருக்கு, அது நம்ம கீழே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் இல்ல, அங்கேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர் டு அதர் பர்சன். தன்னுடைய ஷேர்ஸை இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்துறாங்க. டிரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர்ஸ் டு அதர் பர்சன். டிரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர்ஸ் டு அதர் பர்சன். தன்னுடைய ஷேரை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்துறாரு. ரெண்டாவது ஷேர்ஸ் ஆர் ஃபோர்ஃபிட்டட், பறிமுதல் செய்யப்பட்ட பங்குகள். ஷேர்ஸ் ஆர் ஃபோர்ஃபிட்டட். அடுத்தது redeemable preference shares are redeemed. எல்லா பாயிண்டும் எழுதிக்கலாம். அடுத்தது redeemable preference shares are redeemed. இப்ப redeemable preference shares ஒண்ணு இருக்கு, அதை வந்து நாம redeem பண்ணிட்டோம்னாலும் நம்மளால அது வெளியே வந்துரும். அடுத்தது if the surrender his shares where surrender is permitted. நம்ம ஷேர்ஸை சரண்டர் பண்றதுக்கு பர்மிட் பண்ணியிருந்தாலும் நாம அதை வெளியே கொண்டு வந்துடலாம். அடுத்தது
If share warrant are issued, if share warrant are issued, if share warrant are issued to him in exchange of fully paid up shares, நம்ம share warrant fully paid up shares மாத்திக்கலாம். If share warrants are issued to him in exchange of fully paid shares. Sir, exchange of fully paid shares. சரி ஓகேங்க, அவ்வளவுதான். அடுத்தது ஒரு ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு சும்மா எழுதிக்கோங்க. ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், மெம்பர்ஸோட ரைட்ஸ். ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு 3 ரைட்ஸ் இருக்குங்க. அதை பத்தி ஹெட்டிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தமிழ்ல எழுதிக்கோங்க. ரைட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஹெட்டிங் போட்டு 1 சட்டமுறை உரிமை, சட்டமுறை உரிமை. 2 ஆவண உரிமை. 3 சட்டப்பூர்வ உரிமை. போலீஸ் 8 மணிக்கு வருவாங்க, அதான் மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டாச்சு. 1 சட்டமுறை உரிமை, 2 ஆவண உரிமை, 3 சட்டப்பூர்வ உரிமை. இது எழுதிட்டீங்க. அடுத்தது இண்டெக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ். அடுத்த பேஜ் அடுத்த 2 பார்ட்டாவே இருக்கும். அந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், ஓகேவா? அந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் ஹெட்டிங் மட்டும் சும்மா எழுதிக்கோங்க. செக்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் செக்ஷன் 150. ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் 150. ஓகேவா? அடுத்தது எப்படிலாம் மெம்பர்ஷிப் ஆகலாம் ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹவு டு பிகம் ஏ மெம்பர். ஒரு கம்பெனில ஒருத்தர் எப்படி மெம்பர் ஆகலாம் அப்படிங்கிறது பிராக்கெட்ல 2000 அமெண்ட்மெண்ட் படி. ஹவு டு பிகம் ஏ மெம்பர் பிராக்கெட்ல 2000 அமெண்ட்மெண்ட் படி. மொத்தம் 4 வழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நாம கம்பெனில மெம்பர்ஷிப் ஆகலாம். 1 மெம்பர்ஸ் பை சப்ஸ்கிரிப்ஷன். நம்ம ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றோம் பாத்தீங்களா, அதன் மூலமா மெம்பர்ஸ் பை சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது மெம்பர்ஷிப் பை அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு ஷேர் வாங்க அப்ளிகேஷன் போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். மெம்பர்ஷிப் பை அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். மூணு மெம்பர்ஷிப் பை பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப். மெம்பர்ஷிப் பை பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப். கடைசியா மெம்பர்ஷிப் பை குவாலிஃபிகேஷன் ஷேர். மெம்பர்ஷிப் பை குவாலிஃபிகேஷன் ஷேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுதான், இந்த 4 வழிகள்ல நம்ம மெம்பர்ஷிப் ஆகலாம். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் மெம்பர். நம்மளுக்கு செக்ஷன் எழுதிக்கவங்க. அங்கன செக்ஷன் 151. இண்டெக்ஸ் ஆஃப் மெம்பர் செக்ஷன் 151. Every company with more than 50 members shall keep an index of members along with the register. நம்ம வந்து 50 மெம்பர்ஸ்க்கு மேல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சிருக்கணும். The register itself may be kept by such a way as constitute an index. The index may also in the form of card index. இந்த இண்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்டு இண்டெக்ஸா இருக்கும். இதுல எது மாற்றம் தெரிவிக்கணும் அப்படின்னா an alteration in the register of members shall be noted in the index within 14 days of the registration. நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ்ல ஏதேனும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை 14 நாட்களுக்குள்ள இந்த இண்டெக்ஸ்ல நம்ம ஆல்டர் பண்ணிடணும். The index shall in respect of each member contain a sufficient indication to enable the entries relating to that member in the register to be readily found. The index shall at all times be kept at the same place as the register of members. இது வந்து ஒரே பிளேஸ்ல தான் எப்போ இருக்கும். நம்மளுக்கு எப்ப அதை போய் எடுத்து பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 92 எழுதிக்கோங்க. ஆனுவல் ரிட்டர்ன் செக்ஷன் 92. இப்ப இது எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அதற்கான செக்ஷன்ஸ் வந்தது. சரிங்களா?
இதுல வந்து பாத்தீங்கன்னா annual return every company has to file with the register on annual return containing certain particular. ஒவ்வொரு கம்பெனி கண்டிப்பா ரெஜிஸ்டர்ட்ட ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளவுன்னு அதற்கான பர்டிகுலர்ஸோட ஃபைல் பண்ணணும். This enable the register to make his record the necessary changes that have occurred in the constitution of the company during the year. The register பொறுத்த வரைக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணணும் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் படி ஒவ்வொரு வருஷமும். எவ்ரி கம்பெனி ஹேவிங் ஏ ஷேர் கேபிட்டல், கம்பெனி ஷேர் கேபிட்டலோடு செயல்படுறவங்க 60 நாட்களுக்குள்ள, அதாவது ஏஜிஎம் நடைபெறும் 60 நாட்களுக்குள்ள நாம இந்த ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ப்ரிப்பேர் அண்ட் ஃபைல் எவ்ரி இயர் வித் த ரெஜிஸ்டர் a return known as the annual return. சரிங்களா? இது செக்ஷன் 92 சொன்னோம். அப்ப இன்னொன்னு எழுதிக்கோங்க, பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர். அதாவது இந்த ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அதை வந்து எத்தனை நாட்கள் எப்படி மூடலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டானா பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர் ஹெட்டிங் எழுதிக்கோங்க. அதுல இருக்காது பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர். என்ன ஜெயந்தி மேடம் கரண்ட் இல்லையா? ஆமா சார், கரண்ட் இல்ல. பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர் எழுதிக்கோ சிவா. பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் செக்ஷன் 154 பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர் செக்ஷன் 154. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆண்டு மூடப்பட்டிருக்கலாம். சரிங்களா? தொடர்ந்து ஒரு ஆண்டு மூடப்பட்டிருக்கலாம். ஆனா 30 நாட்களுக்கு ஒருக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தாச்சு, அப்படியே இப்படி ஓபன் பண்ணிட்டாச்சு மூடிடணும். அதான் தொடர்ந்து ஒரு ஆண்டு மூடப்பட்டிருக்கலாம். பட் 30 டேஸ் தொடர்ந்து மூடக்கூடாது. ஒரு வருஷம் வரைக்கும் மூடி இருக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா 30 நாட்களுக்கு ஒருக்க அதை ஓபன் பண்ணிட்டாச்சு சும்மானாச்சும் மூடுவாங்களாம். அதுதான் அது வந்து அது ஒரு புரியாத மாதிரி இருக்கனால தான் அதை விட்டுட்டாங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. சரிங்களா? பவர் டு க்ளோஸ் ரெஜிஸ்டர் செக்ஷன் 154 படி வரும். சரிங்களா? அடுத்த ஹெட்டிங் ஷேர்ஸ். ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 246 ஷேர்ஸ் வந்து 246 ஒரு ஸ்லாஷ் போட்டு 2013 ஆக்ட் படி 2013 ஆக்ட் படி 284, அதாவது 56 கம்பெனிஸ் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா ஷேர்ஸுக்கு செக்ஷன் 246 246. ஆனா 2013 கம்பெனிஸ் ஆக்ட் படி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர்ஸுக்கு செக்ஷன் 284. சரிங்களா? ரெண்டையுமே சும்மா எழுதிக்கோங்க. மோரோவர் ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு தெரியும். பங்குகள் உங்களுக்கே தெரியும். The capital of a company is divided into certain 56 86 சார். First 246 84. ஓகே. The capital of a company is divided into certain indivisible units of a fixed amount. Shares வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல பிரிக்கிறது தான் ஷேர்ஸ். These units are called shares. Shares means share in the share capital of a company. ஓகேங்களா? இத ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பக்கத்துல செக்ஷன் 85 1, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பக்கத்துல செக்ஷன் 85 1, ஈக்விட்டி ஷேர்ஸ் பக்கத்துல செக்ஷன் 85 2. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பக்கத்துல 85 1, ஈக்விட்டி ஷேர்ஸ் பக்கத்துல 85 2. சார் மறுபடியும் செக்ஷன் சொல்லுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பக்கத்துல 85 1, ஈக்விட்டி ஷேர் பக்கத்துல 85 2. அடுத்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பத்தி பாக்குறோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், the term preference share focus. கிளாஸ் போயிட்டு நீ அங்க போ, உங்க இடத்துக்கு போ, அங்க போ. உன் தலை ஜாக்கெட் எடுத்துக்க, அங்க போய் படுத்துக்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா focus certain preferential rights over other type of share. இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா certain preferential rights ஓட செயல்படும்.
இவங்களை பொறுத்த வரைக்கும் பிக்ஸ்ட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் நம்ம இதுலயே பார்த்திருக்கோம். இதுல வைண்டிங் அப்ளே பார்த்திருக்கோம். இவங்க பிக்ஸ்ட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் தான் வாங்குவாங்க. A preferential right to get a fixed rate of dividend during the life of the company. It means only after payment of dividend to preferred shareholder, the surplus if any can be used for paying the dividend to equity shareholder. நம்ம preferred shareholderக்கு செலுத்துனதுக்கு போக மீதம் இருந்தால் தான் நாம equity shareholdersக்கு செலுத்துவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா fixed rate of dividend. அடுத்தது a preferential right to return of share capital at the time of finding up. எந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வைண்டிங் அப் சமயத்துல தான் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த தேர்ட் பேரா வந்துருங்க, அது ரெண்டாவது போதும், அவ்வளவுதான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் மஸ்ட் கேரி போத் தீஸ் ப்ரிஃபரன்ஷியல் ரைட். However, preference shareholder have certain disabilities. For instance, they do not normally enjoy voting rights. அவங்களுக்கு voting rights மீட்டிங்ல வந்து இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனா ரெண்டு டைம் அவர் ஓட்டு போடலாம். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அவர் ஓட்டு போடலாம். சரிங்களா? ரெண்டாவது, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிவிடெண்ட் அவங்களுக்கு தராம போயிட்டாங்க அப்படின்னா ஓட்டு போடலாம். அவங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் அவர்களுடைய உரிமையை பறிப்பதாக இருந்தாலோ அல்லது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டிவிடெண்ட் அவங்களுக்கு தர வேண்டியதை தராமல் போனாலோ அவங்க அந்த ரெண்டு சூழ்நிலைகள்ல மட்டும் கம்பெனி ஜெனரல் மீட்டிங்ல ஓட்டு போடலாம். சரிங்களா? அடுத்தது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கைண்ட்ஸ். நம்மளுக்கு ஷேர்ஸை பத்தி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்தது இல்லை, அதனால சும்மா அதை மட்டும் ஹெட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், நான் குமுலேட்டிவ், பார்ட்டிசிபேட்டிங், நான் பார்ட்டிசிபேட்டிங், கன்வெர்டிபிள், நான் கன்வெர்டிபிள், ரெடீமபிள், இர்ரெடீமபிள். சரிங்களா? அடுத்தது ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் தோஸ், அங்க செக்ஷன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே 85ல 2. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் நாட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். சரிங்களா? வேரியபிள் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அவங்களுக்கு பிக்ஸ்ட் ரேட்டா கிடைக்கும், இவங்களுக்கு வேரியபிள் ரேட்டா தான் கிடைக்கும். At the time of winding up, first to give preference shares, any surplus to give equity shares. Winding up சமயத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மீதம் இருந்தா சர்ப்ளஸ் இருந்தா தான் ஃபர்ஸ்ட் அசெட்டை ரியலைஸ் பண்றோம். ரெண்டு சர்ப்ளஸ் அசெட்டை ரியலைஸ் த அசெட், டிஸ்சார்ஜ் த லைபிலிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த சர்ப்ளஸ். சரிங்களா? அதான் நம்மளோட மெயின் டியூட்டிஸ் ஆஃப் வைண்டிங் அப்னு பார்த்தோம். அப்ப சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்போம். டிவிடெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட். ஆனா இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரி ஃபார்வர்டு உண்டு. ஒரு வருஷம் நம்மளுக்கு லாபமே இல்லை, அப்ப நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா அடுத்த வருஷம் லாபம் நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு பிக்ஸ்ட் ரேட்டு தான். லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு பிக்ஸ்ட் ரேட்டு தான். அப்ப நம்மளுக்கு மீதம் இருக்க எல்லாமே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர்ந்துக்கும். அதுல ஒரு ப்ராஃபிட் இருக்கு. செட் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் அவைலபிள். அதுதான். அதே மாதிரி ஓட் ஆன் ஆல் ரெசல்யூஷன். அவங்க எல்லா ரெசல்யூஷன்லயும் கண்டிப்பா ஓட்டு போடலாம். சரிங்களா? அடுத்தது ஹெட்டிங் போட்டுக்கோங்க, அங்க எழுதிக்கோங்க. அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஒரு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு என்ன தேவை, ஒரு 4 பாயிண்ட் அங்க எழுதிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எழுதிருப்பேன்னு நினைக்கிறேனே. ஷேர்ஸ் இது மட்டும் எழுதிட்டு போ. அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாசிங் ரெசல்யூஷன் பை போர்ட் ஆஃப் டைரக்டர். ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணா போதும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். அடுத்தது ரெண்டாவது, நம்ம நிறைய வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா செபி கைட்லைன்ஸ்ல வரும். அண்டர் செபி கைட்லைன்ஸ். அண்டர் செபி கைட்லைன்ஸ். அந்த தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வித்தின் 3 months நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 3 மாசத்துக்குள்ள நாம ஷேர்ஸ் ஒதுக்கீடு செஞ்சிடணும். அப்ப வித்தின் 3 months அப்படின்னு போட்டுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் வித்தின் 3 months. அடுத்தது லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் டு அப்ளிகன்ஸ். நம்ம ஷேர்ஸ் அலாட்மெண்ட் பண்ணோம்னா அது அப்ளிகன்ட்டுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அலாட்மெண்டா கொடுத்துடணும். அப்ப இந்த 4 பாயிண்ட் தான். அப்ப அலாட்மெண்ட் என்னன்னா, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா போதும். போர்ட் ஆஃப் டைரக்டர் செபி கைட்லைன்ஸ் கீழே வந்துடும். ரெசல்யூஷன் அதை 3 மாசத்துக்குள்ள ஒதுக்கீடு செஞ்சிடணும். லெட்டர் ஆஃப் அலாட்மெண்ட் அப்ளிகன்ட்டு கொடுத்துறோம். சரி, ஷேர் டிரான்ஸ்ஃபர் எத்தனை மாசத்துக்குள்ள நடைபெறும் யாருக்காச்சும் தெரியுமா? ஷேர் அலாட்மெண்ட் வித்தின் 3 months தெரியுது. ஷேர் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் அங்கனே எழுதிக்கோங்க.
தனி பாயிண்டா எழுதிக்கோங்க. நோட்ஸ்னு போட்டு ஷேர் டிரான்ஸ்ஃபர் வித்தின் 2 months. ஷேர் டிரான்ஸ்ஃபர் வித்தின் 2 months. ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த நம்ம இது இருக்கு பாருங்க, ஷேர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ல லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஓட் ஆன் ஆல் ரெசல்யூஷன் இருக்கா, ஓட் ஆன் ஆல் ரெசல்யூஷன், அதுக்கு நேரா செக்ஷன் 87 அண்ட் 88. ஏன்னா அந்த 2 செக்ஷன் படி அவங்க ஓட்டு போடலாம். செக்ஷன் 87 அண்ட் செக்ஷன் 88. சரி, அடுத்தது ஷேர் சர்டிபிகேட். ஷேர் சர்டிபிகேட்னா என்ன, நம்ம ஷேர் வாங்குறோம், ஷேர் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, கம்பெனியோட சீல் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷேர் சர்டிபிகேட் செக்ஷன் 84. ஷேர் சர்டிபிகேட் செக்ஷன் 84. Every person whose name is entered as a member in the register of members of a company has a right to receive a certificate of share. கண்டிப்பா நம்ம அங்க மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்டிபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவான். A share certificate shall be under the seal of the company. இதுல என்னென்ன இருக்குன்னா, ஷேர் எவ்வளவு அப்படின்னு இருக்கும், அமௌண்ட் எவ்வளவு பெய்ட் பண்ணிருக்கோம்னு இருக்கும், அந்த ஷேரோட நேம் ஹோல்டர் யாரு, இது எல்லாமே அந்த ஷேர் சர்டிபிகேட்ல அடங்கி இருக்கும். இந்த ஷேர் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2 டைரக்டர் ஒரு செக்ரட்டரியும் கண்டிப்பா கையெழுத்து போட்டுக்கணும். சரிங்களா? ஷேர் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 84. அடுத்தது ஷேர் வாரண்ட். ஷேர் வாரண்ட்ங்கிற ஒரு டாக்குமெண்ட், இது பப்ளிக் கம்பெனி மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவான். இட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள் பை மியர் டெலிவரி அண்ட் இஸ் சப்ஸ்டிட்யூட் ஃபார் த ஷேர் சர்டிபிகேட். ஷேர் சர்டிபிகேட்டுக்கு ஒரு சப்ஸ்டிட்யூட்டா தான் இதை நம்ம கொடுக்குறோம். A public company limited by shares may converted its fully paid up shares into share warrant. The public company limited by shares இருக்கு பாத்தீங்களா, அது தன்னுடைய fully paid up shares ஷேர் வாரண்டா மாத்திக்கலாம். சரிங்களா? பப்ளிக் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய fully paid up shares ஷேர் வாரண்டா மாத்திக்கலாம். இந்த ஷேர் வாரண்ட்டுக்கு என்ன செக்ஷன் நினைக்கிறீங்க? எழுதிக்கோங்க, 114 and 115. 114 and 115. ஷேர் வாரண்டோட செக்ஷன் 114 and 115. காமர்ஸ் சென்டம் சார், சின்னதுரை சார், ஆவரேஜ் வந்து 58 மார்க் வந்தது. சம்பளம் போடல இன்னைக்கு, முடிஞ்சா காலையில கொடுங்க. நான் காலையில 10 மணிக்கு சொல்றேன், 10 மணிக்கு சம்பளம் ஏறி இருந்தாங்க, பாத்துட்டு சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 114 115. அது சென்டம் சார் ரிசல்ட், ஆவரேஜ் மார்க் 58, கிளாஸ் ஆவரேஜ் மார்க் காமர்ஸ்ல. நம்மளுக்கு ரெண்டுமே சென்டம். சரி சரி, நம்ம தான் அக்கௌண்ட்ஸ் தான் சென்டமே. அது அக்கௌண்ட்ஸ் சொல்லவே கூடாது, ஏன்னா பரீட்சையே நடக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம அதை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அக்கௌண்ட்ஸ் சென்டம் போடல. ஏன்னா நடந்திருந்தா நம்ம சென்டம் போட்டுக்கலாம், அதான் பரீட்சையே நடக்கலையே. சரி, இந்த அடுத்த பாருங்க, ஷேர் சர்டிபிகேட்டுக்கும் ஷேர் வாரண்ட்டுக்குள்ள டிஃபரன்சஸ். இதற்கான டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். ஷேருக்கு சர்டிபிகேட்டை பப்ளிக் கம்பெனி வெளியிடலாம், பிரைவேட் கம்பெனி வெளியிடலாம். ஆனா ஷேர் வாரண்ட்டை பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் வெளியிட முடியும். ஷேர் சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்லி பேட் அப் ஷேர்ஸ்ல மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஆனா இங்க ஃபுல்லி பேட் அப் ஷேர்ஸ்ல மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஷேர் சர்டிபிகேட் ஒரு மெம்பர், ஆனா ஷேர் வாரண்ட் மெம்பர் கிடையாது. ஷேர் சர்டிபிகேட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, ஆனா ஷேர் வாரண்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஷேர் சர்டிபிகேட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும், ஷேர் வாரண்ட்டுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண கூடாது. ஷேர் சர்டிபிகேட் வெளியிடுறப்ப பெட்டிஷன் பிரசன்ட் பண்ணணும், ஆனா ஷேர் வாரண்ட் வெளியிடுறப்ப பெட்டிஷன் பிரசன்ட் பண்ண வேணாம். ஷேர் சர்டிபிகேட் வெளியிட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை, ஷேர் வாரண்ட் வெளியிட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. இல்ல நம்மளுக்கு 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் மட்டும் தாங்க மாறி வரும். என்னன்னா இங்க இது மெம்பர் நாட் மெம்பர், ஆனா அந்த 4வது பாயிண்ட் இங்கிட்டு நாட் இன்ஸ்ட்ருமெண்ட், இங்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடும். அதனால இந்த 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாத்தி வரும். அதுல நீங்க என்ன பண்ண 4வது பாயிண்ட் மட்டும் மாத்தி வரும்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லாத்துலயும் இங்கிட்டு வரும், அங்கிட்டு நாட்னு வருதா, அந்த 3ல இருந்து 7 வரைக்கும் இதுல மட்டும் இங்கிட்டு நாட்ட இன்ஸ்ட்ருமெண்ட், இங்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு வரும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரியா? அடுத்த ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்னா பங்கு ஒருப்பிழப்பு. சரிங்களா? If a shareholder have been called upon to pay any call on his shares, fails to pay the call, the money has 2 remedies. அதாவது தன்னுடைய அமௌண்ட் டியூ இருந்தாலோ அல்லது தன்னுடைய ஷேர்ஸ அவரு வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டாலோ, இந்த 2 சூழ்நிலைகள்ல பங்கு ஒருப்பிழப்பு அப்படிங்கிறது நடைபெறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா the company may forfeit the shares of a shareholder for non-payment of some calls.
இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ஸுக்கான அமௌண்ட் வந்து அவங்க நான் பேமெண்டா வச்சிருக்க சமயத்துல தான் இந்த ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்ணுவாங்க. இது எதில் சொல்லப்பட்டிருக்கும்னா ஆர்டிகிள்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? பிஃபோர் ஷேர்ஸ் கேன் பி forfeited, the company must serve a notice on the defaulting shareholders, gives not less than 14 days time from the date of service of notice for the payment of amount due. 14 நாட்களுக்குள்ள நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் உங்க ஷேர்ஸ் நாம பறிமுதல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடணும். அதை பறிமுதல் செஞ்சதுக்கான நோட்டீஸை நாம கண்டிப்பா அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும். சரிங்களா? அடுத்த 3ஆம் பாயிண்ட் தேவையில்ல. 4ஆம் பாயிண்ட் பாருங்க, ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்னாவே போதும், நம்ம ஷேர்ஸை பறிமுதல் பண்ணிடலாம். அப்படி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாம நாம ஷேர்ஸ் இப்போ உறுப்பிழப்பு செஞ்சோம் அப்படின்னா அது வேலிட் ஒன் கிடையாது, இன்வேலிட் ஒன் ஆயிடும். ரெசல்யூஷன் பாஸ் பண்ணல அப்படின்னா அந்த உறுப்பிழப்பு என்பது செல்லத்தக்கது அல்ல. அடுத்தது, த பவர் ஆஃப் பர்ஃபிட் ஷேர்ஸ் must be exercised by the director in good faith and for the benefit of the company. எதனால இந்த ஷேர்ஸை ஃபர்ஃபிட் பண்றாங்கன்னா டைரக்டர் சரியான நிலையில பண்றாரு, அது கம்பெனியோட நன்மையில தான் முடியும். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஷேர், அந்த உறுப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் என்பது கம்பெனியோட சொத்தாக கருதப்படும், ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கம்பெனி. சரிங்களா? அந்த forfeiture ஆஃப் ஷேர்ஸ். அடுத்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பிரீமியம், செக்ஷன் 78. A company can always issue shares as a premium. The power of the company issue premium need not be taken in the articles of the company. இத பத்தி ஆர்டிகல்ஸ்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வந்து நம்மளோட கம்பெனியோட ஷேர்ஸ் நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளாவே பார்த்து அதனுடைய விலையை பிரீமியம் வச்சு வித்துக்கலாம். வேற company issue shares at a premium on those shares shall be transferred to an account called the security premium account. அப்படி அவங்க செக்யூரிட்டிஸ்ல இஷ்யூ பண்ற பிரீமியத்தை இஷ்யூ பண்ற ஷேர்ஸ் வந்து செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்க. அந்த ஷேர் பிரீமியம்கான யூட்டிலைசேஷன் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த பக்கம் பாருங்க. in issuing to member of the company fully paid bonus shares, ஒன்னு fully paid bonus shares-ஆ இருக்கலாம், அல்லது preliminary expenses ஒரு கம்பெனி ரைட்டிங் ஆஃப் பண்ணிடலாம், அல்லது கமிஷன் பெய்ட் பண்ணது, டிஸ்கவுண்ட் அலோட் பண்ணது, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் டிபெஞ்சர், இது எல்லாத்தையும் ரைட்டிங் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் பேபிள் அந்த ரிடம்ஷன், அதாவது ரிடீமபிள் ஷேர்ஸுக்கும் பிரீமியம் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சூழ்நிலைகள் எல்லாமே நம்மளுக்கு இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட்ல வந்து பிரீமியத்துல வந்துடும். நம்மளுக்கு இந்த ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரீமியத்துல வெளியிடுறதை விட டிஸ்கவுண்ட்ல வெளியிடுறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுல வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட் செக்ஷன் 79. ஆனா இப்ப 2013 ஆக்ட் படி எது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம், டிஸ்கவுண்ட் கிடையாது, டிஸ்கவுண்ட்ல வெளியிட முடியாது. சரிங்களா? இத a company may issue shares at a discount if the following conditions are fulfilled, namely, அதாவது the shares to be issued at must be of a class already issued. ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸ்க்கு மட்டும் தான் அதை வெளியிட முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கணும், ஜெனரல் மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். இதை யாரு சாங்ஷன் பண்ணுவாங்கன்னா கம்பெனி லா போர்டுக்கு பக்கத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எழுதிக்கோங்க. ஏன்னா 96 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு கம்பெனி லா போர்டு இல்ல, அதனால நம்மளுக்கு இயர் கேட்டாங்கிறதுக்காக தான் அந்த கம்பெனி லா போர்டு கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனி லா போர்டு பக்கத்துல பிராக்கெட் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்னு எழுதிக்கோங்க. இதுக்கு 3 தேவை, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், ஆர்டிகல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கணும். சொல்லு சிவா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கண்டிப்பா தேவை. சரிங்களா? அடுத்தது, the resolution must specify the maximum rate of discount. அதுல வந்து மேக்ஸிமம் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளவு தரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10% மிக கூடாது. சரிங்களா? 10% மீறி நாம டிஸ்கவுண்ட் ரேட்டு தரக்கூடாது. அத இந்த டிஸ்கவுண்ட்ல வெளியிடணும் அப்படின்னா ஒரு கம்பெனி எவ்வளவு நாள் செயல்பட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த 4வது பேரா பாருங்க, அட்லீஸ்ட் 1 வருஷமாச்சும் நாம கமன்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் வாங்கி 1 வருஷம்னாச்சும் நம்ம கம்பெனி செயல்பட்டு இருந்தா மட்டும்தான் நாம ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனி டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ண சாங்ஷன் பண்ணிடுறாங்க. அப்படி சாங்ஷன் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் பண்ணி 2 மாசத்துக்குள்ள நாம கண்டிப்பா அதை இஷ்யூ பண்ணி ஆகணும். சரிங்களா? கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுறான், நீங்க வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சொல்லி எத்தனை மாசத்துக்குள்ள நாம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தின் 2 months. சரிங்களா? அப்ப இதுதான் நம்மளுக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் எ டிஸ்கவுண்ட். சரிங்களா? அது இஷ்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ், சுதேச பங்குகள் அப்படின்னு சொல்றோம். சுதேச பங்குகள் அது ஒண்ணும் இல்லைங்க, தமிழ்ல வேணா அங்க எழுதிக்கோங்க. ஒரு நிறுவனத்திற்கு பணத்தை தவிர தேவையான அறிவுசார் சொத்து, அதுதான் சுதேச பங்குகள். ஒரு நிறுவனத்திற்கு பணத்தை தவிர தேவையான
ஒரு நிறுவனத்திற்கு பணத்தை தவிர தேவையான அறிவுசார் சொத்து இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுதேச பங்குகள், அதாவது இஷ்யூ ஆஃப் ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ் சொல்றோம். செக்ஷன் 79 ஏங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஈக்விட்டி ஷேர்ஸ் issued at a discount or for consideration other than cash for providing know-how. இதுதான் நம்ம தமிழ்ல சொன்னதுதான். Are making available rights in the nature of intellectual property rights or value additions by whether name called sweet equity shares. இதுதான் சொல்லியிருக்கோம். என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரே லைன்ல எழுதிக்கோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் செக்ஷன் 79A. சரிங்களா? என்ன வெளிய கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 99 படி இது கொண்டு வரப்பட்டது. இதுக்கு என்ன தேவைன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இந்த நம்ம இப்ப பார்க்க போற ஷேர்ஸ்ல இதுக்கு மட்டும்தாங்க ஸ்பெஷல் ரெசல்யூஷன். மத்த எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் இருந்தாவே போதும். சரிங்களா? ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. அது அடுத்த பேராலே இருக்கு. The issue of sweet equity shares is authorized by a special resolution passed by the company in the general meeting. சரிங்களா? அடுத்த deferred share. Deferred share are also known as founder share or management share. இதை யார் வெளியிடுவாங்கன்னா ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டர், நம்ம தோற்றுவிப்பாளர் சொல்றோம் பாத்தீங்களா, அவங்க வெளியிடுற ஷேர்ஸ் தான் டிஃபர்ட் ஷேர். இதை ஃபவுண்டர் ஷேர்னு சொல்லலாம், மேனேஜ்மெண்ட் ஷேர்னு சொல்லலாம். பப்ளிக் கம்பெனி ஆர் பிரைவேட் கம்பெனி which is subsidiary of a private company, பப்ளிக் கம்பெனி cannot issue டிஃபர்ட் ஷேர். ஒரு பப்ளிக் கம்பெனியோ பிரைவேட் கம்பெனியோ பப்ளிக் கம்பெனியோ சப்சிடரியோ இதை வெளியிட முடியாது. இண்டிபெண்டன்ட் பிரைவேட் கம்பெனின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான் இந்த டிஃபர்ட் ஷேர்ஸை வெளியிட முடியும், வேற யாரும் இதை வெளியிட முடியாது. அடுத்த ரைட் ஷேர்ஸ். சிவா இதை எடுத்துக்கோ, முகம் இருக்குது. ரைட் ஷேர்ஸ் இது வந்து செக்ஷன் 81. இது வந்து யாருக்காக வெளியிடுவோம்? எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்காக வெளியிடுவோம். தி ஷேர்ஸ் ஆர் கால்டு ரைட் ஷேர். செக்ஷன் 81 16 யூனிட்லயும் பார்ப்போம். சரிங்களா? அந்த directors of a public company can issue right shares to the shareholder if pass a resolution. போர்டு மீட்டிங்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாவே நாம இத வெளியிடலாம். சரிங்களா? இதான் வந்து ரைட் ஷேர். டிமேட் ஷேர்ஸ். டிமேட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் சர்டிபிகேட்டை வந்து நாம எலக்ட்ரானிக் சர்டிபிகேட்டா மாத்துறது தான் டிமேட் ஷேர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. பிசிக்கல் சர்டிபிகேட்டை எலக்ட்ரானிக் ஹோல்டிங்கா மாத்துறதுக்கு பேர் தான் டிமேட் ஷேர்ஸ். அடுத்தது போனஸ் ஷேர்ஸ் ஆர் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். A company may be following a conservative policy of not distributing all the profit every year, accumulate large reserve over time. ஒரு சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியால எல்லா வருஷத்துலயும் தன்னுடைய ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வா தேங்கி கிடக்கும். If the article so permit, it may convert a part of reserve into share capital. அதுல வந்து உடனே கம்பெனி என்ன பண்றாங்க, ஆர்டிகிள்ஸ்ல பர்மிட் பண்ணியிருந்தா ஒரு குறிப்பிட்ட பகுதியான ரிசர்வ ஷேர் கேபிட்டலா வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடுறதுக்கு பேர் தான் போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்காக வெளியிடுவாங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக வெளியிடுவாங்க, அவ்வளவுதான். அதாவது ஒரு நீண்ட நாள் தரப்படாத ப்ராஃபிட் ரிசர்வா தேங்கி கிடக்கும், அதுல ஒரு பகுதியை நம்ம எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் ஷேர்ஸா இஷ்யூ பண்றதுக்கு பேரு தான் இந்த முறை. இதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண தீர்மானம் போதும், ரெசல்யூஷன் ஒன்லின்னு போட்டுக்கோங்க. லதா மேடம் என்ன கையை வச்சுக்கிட்டே சாப்பிடுறீங்களா? அடுத்தது அடுத்த பக்கம் அதே தான் இருக்கு. கம்பெனி கேன் இஷ்யூ போனஸ் ஷேர்ஸ் if its articles authorized. A resolution is to pass it by the board of directors recommending to issue bonus shares. அடுத்தது பைபேக் ஷேர். பைபேக் ஷேர்னா நம்மளத வாங்கி அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. purchase his own share, it is called buyback of shares. நம்ம கம்பெனி ஷேரை அதிக விலைக்கு வித்துறேன், வித்துட்டு அதை குறைஞ்ச விலைக்கு திருப்பி அவனே வாங்கிக்குவான் பாத்தீங்களா, அதான் பைபேக் ஷேர். செக்ஷன் 77A படி நடைபெறும். அதுக்கப்புறம் இன்னும் நாங்க எழுதிக்கோங்க, பினாமி பங்குதாரர்கள். செக்ஷன் 187C பினாமி பங்குதாரர்கள்னு ஒண்ணு இருக்கு. பினாமி ஷேர் ஹோல்டர்ஸ். பினாமி ஷேர் ஹோல்டர்ஸ் செக்ஷன் 187C. அடுத்த பாருங்க, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் 237 செக்ஷன் 2ல 37, செக்ஷன் 2ல் 37. இது ஒண்ணும் இல்ல. எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் மீன்ஸ் the option given to the whole time director, officer and employee of the company which gives such director, officer, employee the benefit or right to purchase or subscribe at a future date
அந்த செக்யூரிட்டிஸ் ஆஃபர்ட் பை த கம்பெனி அட் ப்ரீடிட்டர்மைன்டு பிரைஸ். அதாவது அங்க வேலை செய்யற டைரக்டர் ஆபீசர் எம்ப்ளாய்க்காக ஒரு ஸ்கீம் கொடுப்பான், எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்னு. அவங்க அதன் அடிப்படையில ஷேர்ஸை வாங்கிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் எ வாலண்டரி ஸ்கீம் ஆன் த பார்ட் ஆஃப் எ கம்பெனி டு என்கரேஜ் எம்ப்ளாயி டு ஹேவ் எ ஹையர் பார்ட்டிசிபேஷன் இன் த கம்பெனி அப்படிங்கிறாங்க. இது எதற்காகனா இது ஒரு வாலண்டரி ஸ்கீம் தான். தன்னுடைய கம்பெனி பணியாளர் கொஞ்சம் நல்லா ஹையர் பார்ட்டிசிபேஷன் கம்பெனில பண்ணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. சூட்டபிள் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கேன் பி மேட் பை த இஷ்யூவர் ஃபார் த எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆன ஷேர்ஸ் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். அல்லது ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனி அஸ் தே நீட் மே அரைஸ். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5% மிகாது, அதிகபட்சம் ஒருத்தருக்கு 5% வரைக்கும் தான் கொடுக்கலாம். எம்ப்ளாயி பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா அதுவும் 5% தான். அதிகபட்சம் ஒரு எம்ப்ளாய்க்கு 200 ஷேர் தான் கொடுக்கலாம், அதுக்கு மேல கொடுக்க கூடாது. இப்ப அப்படி கொடுக்குற ஷேர்ஸை எத்தனை வருஷம் வரைக்கும் அவங்க மாத்தாம வச்சிருக்கணும் அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் நான் டிரான்ஸ்பரபிளா வச்சிருக்கணும். சரிங்களா? இதுதான் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். அதான் டிபெஞ்சர். டிபெஞ்சர்னா என்ன? செக்ஷன் 2ல 12, டிபெஞ்சர்ஸ் செக்ஷன் 2ல 12. கொரோனாலாம் பத்தி பேசுறதே இல்லையாட்டு. இப்ப அடுத்து தமிழக தேர்தலுக்கு வந்துட்டான். எலெக்ஷன் நடக்குமானே தெரியல. எத்தனை வாத்தியார் கொரோனா வர போகுது அந்த எலெக்ஷன்ல. செக்ஷன் 2(12) the most popular form of borrowing by the company. ஒரு கம்பெனிக்கு கடன் மாதிரி தான் அது. is by the way of issuing debenture. Debenture is said to refer a document which either create debt or acknowledge it. இந்த டிபெஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம வாங்குற கடனுக்கு இவ்வளவுதான் ஃபிக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு காமன் சீல் ஆஃப் கம்பெனி கீழே தான் வாங்குறோம். It must be serially numbered and duly signed by the director as per regulation contained in the article. இது கரெக்டா வரிசைப்படி நம்பரோட இருக்கும், டைரக்டரால் சைன் பண்ணப்பட்டிருக்கும், ஆர்டிகிள்ஸ்ல சொன்னபடிதான் நடைபெறும். ஆல்சோ பியர் டேட் ஆஃப் இஷ்யூ அண்ட் டேட் ஆஃப் ரிடம்ஷன். எப்ப இஷ்யூ பண்றோம் எப்ப ரிடம்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது அதில் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கும். அத்த கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர். கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர் பொறுத்த வரைக்கும் 1 ரெஜிஸ்டர்ட் டிபெஞ்சர், 2 பியரர். இந்த அதர் நேம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. செக்யூர்ட் ஆர் அல்லது மார்ட்கேஜ் டிபெஞ்சர், அன்செக்யூர்ட் ஆர் நேக்டு டிபெஞ்சர், ரெடீமபிள் டிபெஞ்சர், இர்ரெடீமபிள் ஆர் பெர்பெக்சுவல். ஒரே ஒரு வருஷம் இந்த அதர் நேம்ஸ்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு கேட்டிருந்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கன்வெர்டிபிள், நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. போதும், இன்னைக்கு போதும். நாளைக்கு டிவிடெண்டு, கம்பெனி மேனேஜ்மெண்ட் இது பாத்துக்கலாம். முடிஞ்சா நாளைக்கு முடிப்போம். அப்படி இல்லாட்டி சண்டே முடிச்சுட்டு மண்டே ஃபுல்லா படிங்க. டியூஸ்டே எக்ஸாம் முடிஞ்ச நாளைக்கு முடிச்சிடலாம். மேக்ஸிமம் நாளைக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? வேற ஏதாச்சும் டவுட்டு? 17 யூனிட்லாம் ரொம்ப ஈஸி தான். லதா மேடம் என்ன பண்றீங்க? புரிஞ்சுதா? குணசேகர் சார் ஓகேவா? சார் ஓகேங்க சார். ஓகே ஓகே. மீனாட்சி மேடம், மீனா மேடம் புரிஞ்சுது சார். ஓகே ஓகே மேடம். கஸ்தூரி மேடம் சார் சொல்லுங்க. சத்யபிரியா மேடம் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம்க்கு செக்ஷன் சொன்னீங்களா, சொல்லுங்க. 2ல 37, 237, 237 கிடையாது, 2ல 37. ஓகேங்க சார். ஓகே ஓகே ஓகே. கஸ்தூரி மேடம் ஓகே தானே? சார் ஓகே சார். சரி, தேங்க்யூ மேம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ, பாய்.